தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான கட்டிடங்கள் சரிந்துள்ளன. இதனை அடுத்து அங்கே சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் குறிப்பிட்ட நிமிட இடைவெளியில் 7.1 மற்றும் 7.5 ஆகிய ரிக்டர் அளவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையமும் இந்த நிலநடுக்கத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. முதல் நிலநடுக்கம் 7.1 என ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியுள்ளது. இது மோரோன் நகருக்கு மேற்கே கரீபியன் கடற்கரை பகுதியில் சுமார் 13 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. அடுத்த நிலநடுக்கம் 7.5 என ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியுள்ளது. இதுவும் மோரோன் நகருக்கு தென்மேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் இந்த அதிர்வுகள் பலமாக உணரப்பட்டன. சில இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் வீடுகளில் பொருட்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கம் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி காண்போரை கதிகலங்க வைத்துள்ளது. அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து போர்ட்டோரிக்கோ மற்றும் அமெரிக்க பிரிட்டிஷ் விர்ஜின் தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வெனிசுலா கடற்கரைக்கு அருகிலுள்ள தீவுகளுக்கும் ஆபத்தான அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெனிசுலா கடற்கரைக்கு அருகிலுள்ள தீவுகளுக்கும் ஆபத்தான அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு இந்த எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டுள்ளது. இந்த பேரிடர் பரவலான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என கூறிய அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் உயிரிழப்பு எண்ணிக்கை 10,000 முதல் 1 லட்சம் வரை இருக்கக்கூடும் என்று ஆரம்ப கட்ட மதிப்பீட்டை வெளியிட்டது. கராகஸில் உள்ள அமெரிக்க தூதரகம் நிலநடுக்கத்திற்கு பிந்தைய சூழலை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்ததுடன் அந்நாட்டில் உள்ள குடிமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே வெனிசுலா அதிபர் நாட்டில் அவசர கால நிலையை பிரகடனம் செய்துள்ளார். மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.